இப்போ வந்து நெறைய பேர் கேட்குறாங்க, சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருந்தா தான் ஆரோக்கியம். நோயெல்லாம் வராது. அ உடம்பெல்லாம் அழுக்கு சுத்தம் இல்லைன்னா நோய் வந்துரும், கிருமி தாக்கும் அப்படின்லாம் நெறைய பேர் சொல்றாங்க. இப்ப இது மாரி சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி என்கிட்ட இருந்து. என்ன அப்படின்னா, இந்த ரோடுகள்ல நெறைய பேரு அந்த பிச்சைக்காரவங்க, கையேந்தி அ எடுக்கிறவங்கள எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது? மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இது மாரியெல்லாம் ரோட்டு ஓரங்கள்ல நெறைய பேர நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய வாழ்வியல் முறையெல்லாம் என்ன அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. அவங்க என்னன்னா கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படியே படுத்து, அப்படியே தூங்கிட்டு, அப்படியே திரும்ப எழுந்திரிச்சு, அப்படியே சாப்பிட்டுட்டு போவாங்க தவிர, அவங்க ஒரு நாள் கூட மூஞ்சி கழுவுனாங்களா, கை கழுவுனாங்களா? இல்ல. எதுவுமே கிடையாது. அவங்க என்ன எப்படி இருக்காங்களோ, இப்போ எப்படி விலங்குகள் எப்படி இருக்கோ, அது மாரி அவங்க மனிதர்களா இருப்பாங்க. மத்தபடி 2ம் ஒண்ணு தான். இப்ப அவங்களுக்கெல்லாம் எங்கேயாவது வியாதி வந்து, கேன்சர் வந்து, இல்ல ரொம்ப முடியாம இருந்து, ரோட்ல கிடந்தாங்க, செத்து கிடந்தாங்க. அவங்க போய் தூக்கிட்டு போனாங்க. அவங்களோட டெட் பாடி அங்க இருந்துச்சுன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே இருக்காது. அப்ப அவங்களுடைய நிலைகள்லாம் எப்படி? அவங்களுக்கு ஏன் நோயே வரல? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல. ஏன் அப்டின்னா, நம்ம சுத்தம் சுத்தம்னு சொல்றோம். சுத்தம்னா என்ன முதல்ல? எத நீங்க சுத்தப்படுத்துறீங்க? இப்போ ஒரு கையில போயிட்டு ஒரு கீழ தரையில போட்டு மண்ணெல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு, திரும்ப வந்து கைய கழுவிட்டீங்கன்னா, அது சுத்தம்னு நெனைக்கிறீங்க. அது கிடையாது சுத்தம். இந்த உடம்புன்னு இல்ல. இந்த உலகமே என்ன அப்டின்னா பாக்டீரியா தான். நீங்க எங்கிட்டு திரும்பினாலும் பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியா இல்லாத ஒரு உலகம் இருக்கா அப்டின்னா, அப்படி ஒரு உலகமே இல்ல. நான் பாக்டீரியாவெல்லாம் சுத்தப்படுத்திட்டேன், கொன்னுட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்டின்னா, அப்படியெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இப்ப அவங்களெல்லாம் வாழ்க்கை முறைய பார்த்தீங்கன்னா, குளிக்க மாட்டாங்க, அழுக்கா இருக்கும். அப்படியே ஒரு தண்ணீல கடந்து உருளுவாங்க. மழை பெஞ்சாலும் அங்க தான் இருப்பாங்க. வெயில் அடிச்சாலும் அங்க தான் இருப்பாங்க. காத்தடிச்சாலும் இருப்பாங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னாலே ஒரு விதமான உங்களுக்கு ஒரு அருவருப்பு வரும். அத தாண்டி அவங்களுடைய ஆரோக்கியத்த பார்த்தீங்கன்னா, அவங்க தெளிவா டெய்லி நடக்குறாங்க, போறாங்க. அப்படி வெயில்லயும் அவங்க அப்படித்தான் இருக்காங்க. குளுர்லயும் அப்படித்தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இப்ப நம்மள மாரி போத்திக்கிறதோ, இல்ல ஒரு இதுவோ அப்படியெல்லாம் கிடையாது. வெயில் வந்தா தாங்க முடியல, நம்மலாம் ஏசிக்குள்ள ஓடிறலாம் அப்படியெல்லாம் அவங்க இல்லையே. அவங்க தான அப்ப ஆரோக்கியமா இருக்காங்க. இப்ப நம்ம ஆரோக்கியமா, அவங்க ஆரோக்கியமான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ஆரோக்கியமா இருக்காங்க. நம்மளுடைய பார்வையில அவங்களுக்கு மனநிலை சரியில்ல, பிச்சைக்காரவங்க, பைத்தியம் நம்ம என்னென்ன பேர் வச்சிருக்கோம். ஆனா அவங்களுடைய பார்வையில அவங்க இயற்கையா தெளிவா இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு போய் கையேந்தும் போகும்போது ஒருத்தவங்க பிரியாணி குடுப்பாங்க, ஒருத்தவங்க ரொட்டி வாங்குவாங்க, ஒரு இட்லி குடுப்பாங்க. நெறைய பொருள் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் அவங்க சாப்பிடுவாங்களான்னா சாப்பிட மாட்டாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அது எல்லாத்தையும் வாங்கி அப்படி ஓரமா வச்சுருவாரு. வச்சுட்டு அவருக்கு எப்ப பசிக்குதோ அப்படி எல்லாத்தையும் பிரிச்சு பார்ப்பாரு. பிரிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பார்ப்பாரு. அதுல எது பிடிக்குதோ அத மட்டும் அழகா சாப்பிடுவாரு. சாப்பிட்டுட்டு போதும் அப்படின்னு ஒரு தோணிச்சுன்னா அத அப்படியே போட்டுருவாரு. போட்டுட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துக்குவார். திரும்ப சுத்திட்டு மத்தியானம் வர்றாரா இல்லை நைட் வர்றாரா வரும்போது அவருக்கு பசிக்குதா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பார். மறுபடியும் அது அப்படியே தான் கிடக்கும், குப்பையில தான் கிடக்கும், காத்தடிக்கும், மண் அடிக்கும், போற வர புகை எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே எடுத்து மறுபடியும் அதை தான் சாப்பிடுவார். ஆனா சாப்பிடும்போது பசிக்கும் போது சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே போட்டுட்டு போயிடுவார். இதுதான் அவருடைய அன்றாட லைஃப். அவருக்கு எங்க நோய் வந்திருக்கு? அவருக்கு எங்க ப்ரெஷர் இருக்கு? அவருக்கு எங்க சுகர் இருக்கு? அவருக்கு எங்க மற்ற வியாதியெல்லாம் இருக்கு? ஏதாவது அவங்க செக் பண்ணியிருக்காங்களா? இல்ல. எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஆரோக்கியமா இருக்காங்க. அப்போ சுத்தம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. நம்ம சுத்தம் இருக்க வேண்டியதுதான். நான் அதை மறுக்கவில்லை. ஆனா அதனாலதான் நம்மளுக்கு எல்லாமே பாதிப்பு வருது. அதனால நம்ம உடம்பு பாதிச்சிச்சு அப்படியெல்லாம் இல்ல. நம்மளுடைய உடம்பே வந்து என்ன அப்படின்னா நுண்ணுயிரி தான். நம்ம உடம்புல உள்ள நுண்ணுயிரி வெளியில உள்ள நுண்ணுயிரி நம்ம உடம்புக்குள்ள போகும்போது நம்ம உடம்பை எதிர்த்து போராடணும். ஆன்டிபயோட்டிக் சரியா இருக்கணும். அப்பதான் இந்த உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம எல்லாத்தையும் தொடச்சிட்டு நம்ம சுத்தமா இருக்கும் போகும்போது நம்ம உடம்புல ஆன்டிபயோட்டிக்கே இருக்காது. அப்ப வேற ஒரு பொருள் நம்ம உடம்புல வரும்போது இந்த உடம்பு அதுக்கு தாங்காது. நம்மளுக்கு உடனே என்ன ஆயிடும்? ஏதாவது ஒரு குறைகள் வரும்போது நம்மளுக்கு உடம்பு சரியாம போயிடும். உடனே நம்மளுக்கு வந்து என்ன சொல்லிடுவோம்? காய்ச்சல் வந்துருச்சு, காவலாம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை நம்மளே பயன்படுத்திக்கிட்டு நம்மளை நம்மளே வீணாக்கிக்கிறோம். அப்படியெல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை. அதுவும் மனம்தான் காரணம். ஓ, நீட்னஸாக இருக்கணும், ஓ இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம வாழ்வியல் முறையில் நம்மளா ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு முறை தான். அந்த முறை இருக்கலாம். ஆனா அதுவே எப்படி சொல்றது? அதுதான் அப்படின்னு நம்ம மனம் நம்ம அதுக்குள்ள ஒன்றி போகும்போது நம்மளுக்கு அதுலதான் அதிக பாதிப்பு இருக்கே தவிர மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க இயற்கையா இருந்து இயற்கையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியே கிடையாது. குளம், ஆறு
இல்லைன்னா கிணறு, இதுதான் தண்ணி. இன்னைக்கு நான் ஹைஜீனிக்காக குடிக்கிறேன், ஆரோ வாட்டர் குடிக்கிறேன், ஃபில்டர் வாட்டர் குடிக்கிறேன் அப்படின்லாம் குடிக்கிறீங்க. நீங்கள் நல்லா ஒரு யோசனை பண்ணி பாருங்க, அன்னைக்குள்ள மனிதர்கள் இருந்த ஆரோக்கியம் இன்னைக்குள்ள மனிதர்களுக்கு இருக்கான்னா இல்லை. முதல்ல இன்னைக்குள்ள மக்களுக்கெல்லாம் யாரை போய் செக் பண்ணாலும் நீர் சத்துங்கிறதே இல்லை, நோய் எதிர்ப்பு சக்திங்கிறதே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் தண்ணி எப்படி குடிச்சாங்க? ஆத்துல உள்ள தண்ணி, குளத்துல உள்ள தண்ணி, கேணியில உள்ள தண்ணி. அப்ப அதுல நுண்ணுயிரி இல்லையா? அதுல எந்த விதமான கிருமிகள் இல்லையா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும், அங்கிட்டு பாத்தீங்கன்னா மாடு குளிச்சுக்கிட்டு இருக்கும், இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஆட்கள் துணி துவைச்சிக்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்டு பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு இருப்பாங்க, அங்கிட்டு பாத்தீங்கன்னா ஓரமா தண்ணி அடிக்கிட்டு இருப்பாங்க வீட்டு உபயோகத்துக்கு. அப்படி வாழ்ந்த மக்கள்கள்லாம் இருக்காங்க, ஆரோக்கியமா தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எந்த அளவுக்கு சுகாதாரம் சுகாதாரம்னு அந்த நம்ம உடம்புல உள்ள நுண்ணுயிரிகள் அதை விட்டு விலக நம்ம உடம்பு என்ன ஆகுதுன்னா பலகீனமாயிடும். எல்லாத்தோடையும் கலந்து உரையாடும் போது எப்படி நம்மளுக்கு சக நிகழ்ச்சிகள் நடக்குதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே இந்த உடம்போட அடாப்ட் ஆகணும். ஆனாதான் இந்த உடம்பு ஒத்துமையா பயணிக்கும்.